ஜேகேடி யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வீடியோக்குள்ள போகணும். நீங்க நம்ம பார்க்க எடுத்துட்டு இவ்வளவு நாள் வரலும் ஒவ்வொரு ஸ்கின்னோட ப்ராப்ளம் அப்படியே பேசிட்டே இருந்தோமா, இப்போ நார்மல் ஸ்கின்னா எப்படி இருக்கும், நார்மல் ஸ்கின் வந்து எப்படி இருக்கோ, எப்படி இது பண்ணணும், நார்மல் ஸ்கின் இது பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். நார்மல் ஸ்கின்னுங்கிறது வந்து பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்காங்க. லைட் பிங்க்ல இருந்து ப்ரௌன், அந்த மாதிரி வந்து நல்ல டார்க் கலர்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, ஃபேரா இருக்கவங்க இருப்பாங்க. டிபெண்டிங் அப்பான் த மெலனின் பிக்மெண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து அந்த கலர் அமையும். அடுத்து டெக்ஸ்சர்னு சொல்லுவோம். டெக்ஸ்சர்ங்கிறது நம்ம அந்த சாஃப்ட்டை தொட்டு பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கணும். அதுதான் வந்து நார்மல் ஸ்கின். இதுலயே வந்து 2 டைப் இருக்கும். நம்ம தொடும் பொழுது வந்து ட்ரை ஸ்கின்னா உலர்ந்த வறண்ட சருமம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ட்ரையா நம்ம தொட்டு பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் வரன்னு ஒரு ஃபீலிங் சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு எதை ஈக்குவலா சொல்லலாம்னா, அனிமலோட தோல் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு சொரசொரப்பான அந்த பேப்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உப்பு பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து ட்ரை ஸ்கின். ஆயிலி ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா உங்களுக்கே தெரியும். நீங்கள் நல்லா முகத்தை கழுவிட்டு வந்திருப்பீங்க. வந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட ஃபேஸில் வந்து என்ன வடிகிற மாதிரி இருக்குது, என்ன முகத்தையே கழுவுலையே அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா டிப்பிக்கலாக தெரியுங்க. அந்த ஆயிலி ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இதாகும். இதில் வந்து இன்னும் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவாங்க, அலர்ஜி. இப்போ ஒருத்தங்க நல்லா அழுத்தி பிடிச்சாலே வந்து அலர்ஜி ஆகிற மாதிரி இருக்கிறது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். ட்ரை ஸ்கின் தனியாக இருக்கலாம், இல்லை ஆயிலி ஸ்கின் தனியாக இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதாவது அது வந்து மெயினாக வந்து முகத்தில் நெற்றி, அப்புறம் வந்து சின், இந்த தாடை, இது அப்புறம் வந்து ஃபேஸ், இந்த இடங்கள்ல மட்டும் ஆயிலியா இருக்கும். கால் மெயினா வந்து கால் தாங்க. கை கூட அந்த அளவு வித்தியாசம் தெரியாது. கை வந்து வறண்ட சர்மமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வறண்ட சர்மம் இருக்கனால ட்ரை ஸ்கின், இச்சிங், அடுத்து வந்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அப்படி இல்லைன்னா தே மே கோயிங் ஃபார் எக்ஸிமா மாதிரி வர்றதுக்கு வந்து பிரசென்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கலாம். மெயினா வந்து நம்ம நார்மல் ஹெல்த்தி ஸ்கின்னு சொல்லணும்னா அந்த டெக்ஸ்சர் தாங்க. அப்படி தோல் தொட்ட உடனே நமக்கு வந்து சாஃப்டா ஒரு இது இருக்கணும். அப்படி இப்படி இழுத்துட்டு விட்ட உடனே அந்த ஸ்கின் டர்கன்னு சொல்லுவோம், அது தானா நல்லா வந்து ரீப்ளேஸ் ஆகணும். அடிக்குவேட் ஹைட்ரேஷன் இருந்தால் அந்த மாதிரி இதாகும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்கின் வந்து நல்லா பராமரிக்கணும், உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயி ஸ்கின் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிக்குவேட் ஹைட்ரேஷன், இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அதே தான் திருப்பி வந்து நல்லாவே வந்து அடிக்குவேட் ஹைட்ரேஷன், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், என்னென்ன ஃப்ரூட் அப்போ அவைலபிளாக இருக்குதோ அந்த ஃப்ரூட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு வாங்க. வீட்டில் வந்து நீங்களே ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி குடிங்க. அது போக வந்து டெய்லி 2 பாத், மார்னிங் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை. ஃபேஸ் வந்து எங்கெல்லாம் வெளியில் போயிட்டு வரீங்களோ, எப்போல்லாம் ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்குது அப்போ ஒரு ஃபேஸ் வாஷ். ப்ளஸ் இந்த அடிஷன் வந்து 2 தடவை வந்து நல்லாவே முகத்தை வந்து கழுவணும். காலையில் ஒருக்க, நைட்டு ஒருக்க. காலையில் சோப்பு வச்சுக்கோங்க, நைட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்பிட்வீன் டைம் வந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க, ரொம்பவே வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஃபேஸ் வந்து இது பண்ணிக்கிடலாம். உணவு வகைகள், சரியான தூக்கங்க, இது வந்து நல்லா ஒரு தூங்குனீங்கன்னா தான் ஸ்கின் வந்து அந்த க்ளோ கிடைக்குங்க. ஸ்கின் வந்து க்ளோ கிடைக்கணும்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு தூக்கம் தூங்கணும். அது வந்து ரொம்ப 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 அத்தியாவசியம். அடுத்து வைட்டமின் சி ரிச் ஃபுட். ஸ்கின்னுக்குன்னா வைட்டமின் சி ரிச் ஃபுட் ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட். வைட்டமின் சி ரிச்னாலே உடனே சிட்ரஸ் குரூப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், கோவா, எல்லாமே வந்து வைட்டமின் சி. ஆம்லா மறந்துட்டோம்ல, ஆம்லா முக்கியமானது. இதெல்லாம் வந்து நீங்க வாரம் ஒரு முறை நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கனாலே வந்து ரொம்ப 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 நல்லது. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அவைலபிள், நீங்க வந்து கொஞ்சம் யங் ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா தினம் ஒரு நெல்லிக்காவை அப்படி சும்மாவே கடிச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வாரத்துக்கு ஆல்டர்னேட் டேஸ் 2 இல்லை 3 மட்டும் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். இதுல வந்து உணவுல இளநீர், பதநீர், நுங்கு, வெள்ளரிக்காய், பப்பாயா ஆல்சோ ஹாஸ் அ வெரி குட்ங்க. கண்டிப்பா வந்து நீங்க பப்பாளி சேர்க்க ஸ்கின் டோனு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நார்மலாகவே எந்த ஒரு இது கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் வந்து பராமரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹேவ் அ பாத் ட்வைஸ், 2 தடவை தினசரி குளிங்க. குளிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கேர். எந்தெந்த ஏரியானா நான் எப்பவுமே சொல்லி தரது தான். இந்த கியூபிட்டல் ஃபோசான்னு சொல்லுவோம், அதே மாதிரி பாப்ளிட்டியல் ஃபோசா, காலுக்கு பின்னங்கால் இருக்கு இல்லையா, இந்த இடங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க. ப்ளஸ் சிறு குழந்தைங்களுக்கு வந்து இந்த கழுத்து பகுதி, நேப் ஆஃப் த நெக், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃபோல்டு இருக்கும். அந்த ஃபோல்டு இருக்கிறதுனால அந்த ஃபோல்டில் வந்து ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் வந்து அக்ளூஷன் ஆஃப் த பாக்டீரியா இதெல்லாம் வர்றதுனால உங்களுக்கு வந்து அது இன்டர்ட்ரைகோ வரலாம், இல்லைன்னா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஒரு ஃப்ரீக்வெண்ட் வாஷிங், குளிக்கும் பொழுதே ஒரு 2 தடவை நல்ல ஒரு ரின்சிங், நிறைய தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவணும். சோப்பு வந்து மைல்டு சோப் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா உலர விடணும். உலர விட்ட பிறகு வந்து மெடிக்கேட்டட் பவுடர் இல்லைன்னா ஆர்டினரி பவுடர், சாண்டல் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங் ஆகிற காலங்கள்
காலங்கள்ல வந்து அந்த ஸ்வெட் அப்சார்ப் பண்றதுக்காக நம்ம வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுனீங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து நீங்க பை நேச்சரே இது பண்ணலாம். இது போக வந்து நீங்க அடிஷனலா வந்து ஆலோவேரா ஜெல் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து வந்து மினிமல் மாய்ஸ்சரைசர் ஆர் எண்ணெய் இருக்கு இல்லையா, நம்மளோட ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி இதை நைட் படுக்கும்போது தேய்ச்சிக்கிடலாம். உணவுல வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் நல்லாவே சேர்க்கலாங்க. பாதாம் வந்து பிளே எ மெயின் ரோல். எப்படி ஃப்ரூட்ஸ்ல வந்து பப்பாயா, அவகாடோ இதெல்லாம் வந்து ரொம்ப மெயினா வந்து இதாகுதோ, அதே மாதிரி ட்ரைடு ஃப்ரூட்ஸ்ல வந்து பாதாம் பிளே எ மெயின் ரோல். நீங்க வந்து பாதாம் வந்து ரெகுலராகவே உணவுல எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரிங்க. வாஸ்குலாரிட்டி இது பண்றதுக்கு வந்து மசாஜ் ஆர்டினரி சாஃப்ட் அப்படியே ஒரு எந்த ஏரியால வந்து உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த ஏரியால வந்து அரௌண்ட் இது இந்த 4 ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு அப்படியே சர்க்குலரா வந்து ஒரு மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுனீங்கனாலே இது மெயினா வந்து ஸ்கேல்ப் தாங்க. லாஸ் ஆஃப் ஹேர் குறைவா இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போதே நீங்க ஒரு மசாஜ் மாதிரி கரெக்டா பண்ணிட்டே வந்தீங்கனாலே அந்த பிளட் சர்க்குலேஷன் வில் பி இன்க்ரீஸ். அதனால வந்து ஹேர் லாஸ் குறையும். ஹேர் வந்து ரிஜுவினேட் ஆகி நிறையவே புது முடி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஹேருக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அந்த மசாஜ் வந்து இட்ஸ் பி மைல்டா இருக்கணும். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வேண்டாம். மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணீங்கனாலே போதும். அடிக்வேட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியங்க. நம்ம உடம்புல வந்து அதுல ஸ்கின்ல மட்டுமே 12 மைல் அளவுக்கு வந்து நம்மளோட உடம்புல வந்து ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸோட லென்த் வந்து அந்த அளவு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? 9 பவுண்ட் அளவுக்கு வந்து வெயிட் உள்ள ஸ்கின் வந்து நமக்கு இருக்குது. நம்ம பாடியை வந்து சர்ஃபேஸ் ஏரியா கவர் ஆயிருக்கு வந்து 9 பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது போக வந்து ஸ்கின் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஸ்கின் பண்றது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம தொடுறது வந்து தொடு உணர்ச்சி வந்து மூளைக்கு அது இது வந்து ஃபயர், இது வந்து டக்குன்னு கையை எடுத்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்புற மாதிரி டாக்டைல் சென்சேஷன் அதுவும் வந்து ரொம்ப இதாகும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரிகிற ஒரு ஸ்கின் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனை வந்து தினசரி பண்ணுது. தோல் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க இல்லாம அதுக்குமே வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி உங்க ஸ்கின்னை நீங்களே நல்ல விதமா பராமரிச்சு வந்தா கண்டிப்பா வந்து நீங்க எந்த நேரமும் வந்து, ஏன்னா எல்லாருக்கும் வந்து எந்த நேரமும் அலர்ஜியோ சென்சிட்டிவோ ஆக போறதே இல்லைங்க. மெஜாரிட்டி வந்து நார்மல் ஸ்கின் தான் இருக்கும். ஒன்லி ஃபியூ பர்சன்டேஜ் தான் வந்து ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிலி ஸ்கின் மைல்டு சோப்பு, ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கணும். ஃப்ரைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயிலி ஸ்கின் இஃப் யூ கன்ஃபர்ம்டு ட்ரை டு அவாய்ட் ஆல் ஃப்ரைடு ஃபுட். ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நிறையவே அவாய்ட் பண்ணணும் நீங்க. ப்ளஸ் முந்திரி, கேஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கின் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா கேஷ்யூ அவாய்ட் பண்ணுங்க. முந்திரியை வந்து ரொம்ப முந்திரி பருப்பு, அதை வந்து முந்திரி பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நல்ல பாதாம் எவ்வளோ ரொம்ப நல்லது பண்ணுமோ அதே மாதிரி இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் கெடுதல் பண்ணும். ஸோ அந்த ரெண்டை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். பாதாம் வந்து நல்லா சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கிடலாம். ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லது தாங்க பண்ணும், எக்ஸப்ட் இன் ஒரே ஒரு கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன். அந்த வெண்தேமல்னு ஒன்று ஒரு விட்டலிகோ அதுக்கு மட்டும் தாங்க ஃப்ரூட்ஸ் வந்து வில் நாட் அட்வைஸ். மற்ற எல்லாருக்குமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து நேச்சுரல் கிளின்சர் யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் கிளின்சருங்கிறது வந்து இந்த அலோவேரா ஜெல் இது பண்ணலாம், அது வந்து மெயினாக இது பண்ணலாம். மாய்ஸ்சரைசருங்கிறது வந்து ஆயிலி பேஸ்ட், கிரீம் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். மாய்ஸ்சரைஸ் பண்ணாலே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ட்ரைனஸை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்குவாலின் அதெல்லாம் வந்து கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீம் எல்லாம் போட்டுங்க. ஸ்குவாலின் SQUALEM ஸ்குவாலின் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இது பண்ணால் அது ரொம்ப நல்லா இதாகும். உணவில் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அது வந்து உணவுலனா சால்மன் ஃபிஷ்ல இருக்கும். அப்படி இல்லாமல் வந்து மாத்திரையாகவே தினசரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கிட்டாலுமே ஸ்கின்னுக்கு இது எல்லாமே நல்லது பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் ஸ்கின் உங்களோட ஸ்கின் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பிளாட்டிங் இந்த டெஸ்ட் பேப்பர் இருக்குது, ஒரு பிளாட்டிங் பேப்பர்னு. அந்த பிளாட்டிங் பேப்பர் வச்சு பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிருங்க. ஆயிலி ஸ்கின் அந்த பேப்பரில் வந்து நல்லா ஆயில் வந்து ஃபீல் ஆகும். நார்மல் ஸ்கின்ல எதுவுமே தெரியாது. ட்ரை ஸ்கின்ல அது ரொம்ப ஒரு மாதிரி வறண்ட சருமமாக இருக்கிறனால எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். சரியா, அந்த ஆயிலி ஸ்கின்ல வந்து அந்த பிளாட்டிங் பேப்பர் வச்சு நல்லா டச் பண்ணி எடுத்தீங்கனாலே அதில் ஆயிலி இருக்க மாதிரி நல்லாவே தெரியும். ஆயிலி வந்து ரொம்ப வேற ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து நம்ம செபேசியஸ் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற சீபம் தான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே அந்த டிஷ்யூ பேப்பரில், டிஷ்யூங்கிறத விட அந்த பிளாட்டிங் பேப்பர்னு சொல்லணும், அந்த மாதிரி அதை வச்சு ஒட்டி இது பண்ணி எடுத்தாலே அந்த டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவு நீங்கள் வந்து யூ ஆர் கம்மிங் அண்டர் நார்மல் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னான்னு தெரிஞ்சிடும். அடுத்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் எந்த ஸ்கின்னுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உணவு முறைகள், உங்களுடைய டாப்பிக்கல் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் க்ரீம்லேருந்து சோப்புலேருந்து, சோப்பு வந்து மைல்டு சோப்பு தாங்க யூஸ் பண்ணணும் எப்போவுமே. வந்து அப்படி மைல்டு சோப்பு கூட அலர்ஜி ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாசிப்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு கம்பைன் பண்ண மாவு அது வந்து ரொம்ப ஐடியல். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க நான் ஏற்கனவே இது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஓட் மீல் ஃபார் பாத்னே வைக்கோங்க. அதை வாங்கி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்சரில் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து 45 லிட்டர்ஸ் வாட்டர் டப்பில் தாங்க. இது கண்டிப்பாக வந்து டப் வேணும். இந்த இதை நீங்கள் பண்ணணும்
பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பாத் டப் வந்து கண்டிப்பாக வேணும். 45 லிட்டர்ஸ் வெது வார்ம் வாட்டர் லியூகார்ம் வாட்டர்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த இது கம்ப்ளீட்டாக நல்லா டிசால்வ் பண்ணி வச்சுட்டு அந்த டிசால்வ் ஆன இதில் வந்து 10 to 15 மினிட்ஸ் அப்படி சோக் ஆகணும். நீங்கள் சோக் ஆகிட்டு ஃப்ளோட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே நல்ல தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா எவ்வளோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலே மாதம் ஒரு தடவை பண்ணிங்கனால நல்லா சாஃப்ட் ஆகிடும். உங்களோட டெக்ஸ்சர் வந்து நல்ல நாளடைவில் வந்து ரொம்பவே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பண்ணலாம். ட்ரை ஸ்கின் காரங்கெல்லாம் வந்து இதை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் காரங்க ஃப்ரீக்வெண்ட் வாஷ், மைல்டு சோப் யூஸ் பண்ணணும். பட் ட்ரை ஸ்கின் காரங்க வந்து ஓட் மீல் பாத் வந்து எடுத்துக்கிடலாம். நிறைய அடிக்யூட் ஹைட்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு என்ன ஸ்கின்னுங்கிற டைப்பை தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து இன்னுமே பூஸ்ட் பண்ணி ரொம்பவே க்ளோயிங் ஆகவும் ரொம்பவே பொலிவுடனும் அழகுடனும் உங்களை நீங்களே காமிச்சுக்கிடலாம் சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.